தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். Hindustan Educational Institutions. Admissions open. ஒரு ஊரே என்ன சொல்லணும்னா முழுமையாவே காலியா இருக்கு. அடுத்து வரக்கூடிய தலைமுறையினர் இல்ல இங்க இருந்த மக்கள் இனிமே இந்த இடத்துல வாழ முடியுமா அப்படிங்கறதே இங்க ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. இங்க ஒரு சின்ன குழந்தையோட நோட்டு, இந்த ஹேண்ட் ரைட்டிங்லாம் அவ்வளோ அழகா இருக்கு. இந்த ஊர்ல இப்போ யாருமே கிடையாது, மீடியா பீப்புள்ஸ் இருக்கும், ஒரு சில தன்னார்வலர் இருக்கும், அவ்வளோதான். இந்த இடத்துல ரோடுக்கு பின்னாடி அந்த சைடு வீடு இருந்திருக்கு. அந்த வீடெல்லாம் அடிச்சு அதனுடைய பாகங்கள் எல்லாம் சிதறி இந்த பக்கத்து விழுந்திருக்கு. வீட்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த கோர காட்சி உங்களால பார்க்கவே முடியாது. முழுவதுமாவே இந்த ஃப்ளட் இருக்குது இல்லையா, இந்த நிலச்சரிவு அப்படிங்கிறது அதனுடைய மர வேர்கள், சேரு அப்படின்னு எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ப்ரெட்டப் ஆகி அப்படிங்கிற கிடக்கு. எல்லாமே ஒரு வீட்டுடைய ஹாலுக்குள்ள இந்த எல்லாமே இருக்கு. அவங்க உணவருந்தக்கூடிய டைனிங் டேபிள் பார்த்தா அப்படியே விழுந்து கிடக்கு முழுசா. இதுக்கு நடுவில் ரோடு, அந்த ரோட்டுக்கு பின்னாடி தான் அந்த ஆறு அப்படிங்கிறது போயிட்டு இருந்துச்சு. அங்கே நிலச்சரிவு நடந்தோடனே சேரும் சகதியமாக அதை அடிச்சுட்டு முழுமையாக இந்த விண்டோவில் அடிச்சிருக்கு. இந்த வீடை தாக்கிருக்கு. நீங்கள் கேமரா வழியாக பார்க்கறது அப்படிங்கிறது வேற, ஆனால் இங்கே நேரில் களத்தில் நின்று பார்க்கறதுங்க வேற. ரொம்ப 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 கொடூரமாக இருக்கு. இந்த கார் நாங்கள் இந்த வீட்டோட கார் அப்படின்னு கேட்டோம். இல்லை, இது இன்னுமே மேலே இருந்திருக்கு. அங்கேருந்து முழுமையாக அடிச்சுட்டு இந்த இடத்துல இந்த கார் போடப்பட்டிருக்கு. நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக சிதறி கிடக்கு. அவங்க வீட்டில் இருந்த குழந்தைங்களோட பேகு, அவங்க வீட்டில் யூஸ் பண்ண திங்ஸு, கேஸ் சிலிண்டர்ஸு, அவங்க வச்சுருந்த பணங்கள், நகைகள், அவங்க வீட்டுக்குள்ளே இருந்த அத்தியாவசிய பொருட்கள், அவங்க யூஸ் பண்ண வண்டி, இப்படி எல்லாமே ஒரு ஊரே ஒரு சுடுகாடாக இருக்குன்னா இது யாராலுமே நம்ப முடியல. எவ்வளோ கொடூரமாக இருக்குது பாருங்கள். நைட்டு இங்கே உறங்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த பெரிய பெரிய பாறைகள் உடுந்து இந்த வீட்டில் இடித்து அது அப்படியே முழுமையாக இடிஞ்சு கிடக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கலாங்க. இப்போ நம்ம இருக்க இடம் அப்படிங்கிறது இந்த புஞ்சேரி மட்டம் கிட்ட முண்டகை அப்படின்னு ஒரு ஏரியா சொல்கிறாங்க. அந்த ஏரியாவுக்கு மேலே தான் இந்த புஞ்சேரி மட்டம் அப்படிங்கிற ஏரியா இருக்குது. இங்கே தான் முதல்ல அந்த லேண்ட்ஸ்லைட் அப்படிங்கிறது இந்த ஊரை தான் அஃபெக்ட் பண்ணுது. இதுக்கப்புறம் தான் முண்டகைக்கு அப்புறம் சூரல்மலா இப்படி வரிசையாக போகுது. இந்த இடத்துல பாதிக்கப்பட்ட வீடுகளை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவும் இன்னும் இதை நம்ம தெளிவாக நம்மளுடைய நேயர்களுக்கு காட்சிப்படுத்த வேண்டும். பாதிப்பு எந்த அளவுக்கு இங்கே இன்னும் பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறத காட்சிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி நம்ம இங்கே வந்திருக்கோம். இங்கே நம்ம பார்க்கலாம், நம்ம இங்கே ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு தான் இப்போ போக போகிறோம். இந்த போகிற வழி முழுவதுமாகவே பார்த்திங்கன்னா நிலச்சரிவில் ஏற்பட்ட மரங்கள், பல பொருட்கள் இந்த வீடை முழுமையாக சேதப்படுத்திருக்குன்னு சொல்லலாம். இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு வீட்டோட ஜன்னல், ஸோ ஒரு வீட்டோடைய நில ஜன்னல், அதாவது இது இந்த இடத்துல ரோடு இருக்குது. ஆக்சுவலாக இந்த இடத்துல ரோடுக்கு பின்னாடி அந்த சைடு வீடு இருந்திருக்கு. அந்த வீடெல்லாம் அடித்து அதனுடைய பாகங்கள் எல்லாம் சிதறி இந்த பக்கத்து விழுந்திருக்கு. ஸோ இதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இங்கே ஒரு வீடு இருக்குது. ஆக்சுவலாக இந்த வீட்டுக்குள்ளே தான் நம்ம போகிறோம். ஸோ இந்த வீட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த கோர காட்சி உங்களால் பார்க்கவே முடியாது. முழுவதுமாகவே இந்த ஃப்ளட் இருக்குது இல்லையா, இந்த நிலச்சரிவு அப்படிங்கிறது அதனுடைய மர வேர்கள், சேரு அப்படின்னு எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ப்ரெட்டப் ஆகி அப்படிங்க கிடக்கு. நம்மளால் உள்ளேயே போக முடியல. இந்த டோருமே இந்த இதில் ஒரு கதவு தான் இருக்குது. இந்த வீட்டுடைய ஒரு கதவு தான் இருக்குது. ஒரு கதவு இந்த ஃப்ளட்டில் முழுமையாகவே அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவுமே ஒரு ரிஸ்கான ஏரியாவாக தான் இருக்குது உள்ள. ஆக்சுவலாக ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்மளால் முழுசாக போகவே முடியல. இங்கே என்னால் கை கூட வைக்க முடியல. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு ஒரு பெட்ஷீட், அவங்க அந்த வீட்டில் யூஸ் பண்ண பெட்ஷீட்டு, மரக்கிளைகள் எல்லாமே ஒரு வீட்டுடைய ஹாலுக்குள்ளே இந்த எல்லாமே இருக்குது. அவங்க உணவருந்தக்கூடிய டைனிங் டேபிள் பார்த்தா அப்படியே விழுந்து கிடக்கு முழுசாக. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த குழந்தைங்களுக்கு பயன்படுத்துவாங்க இல்லையா, இந்த வீட்டில் யாரோ குழந்தை இருந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட பிறந்த குழந்தை, அவங்களுக்கு யூஸ் பண்ண பொருட்கள், அந்த பேக் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட அவ்வளோ கனவுகளோட அவ்வளோ ஆசையாக இந்த வீடை கட்டியிருந்திருப்பாங்க, இந்த வீட்டுக்குள்ளே வச்சுருந்துருப்பாங்க. காலையில் எப்படி விடியும் அப்படிங்கிறது தெரியாமல் இந்த வீட்டுக்குள்ளே இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ முழுவதுமாகவே இந்த வீடு இப்படி சூறையாடப்பட்டிருக்கு. இந்த நிலச்சரிவினால் இவங்க எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ரொம்பவுமே ஸ்மெல்லாக இருக்குது. ஆக்சுவலாக இதெல்லாம் எப்படி திருப்பி மீண்டு வரப்போகிறாங்க அப்படிங்கிறதே தெரியல. ஸோ நம்ம உள்ளே இந்த காட்சிப்படுத்திட்டு இருந்தப்போ மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் நம்மளை தடுத்தாங்க. என்னன்னு கேட்டப்போ நோய் தொற்று அதிகமாக பரவுது, அது மட்டும் இல்லாமல்
உள்ளே வந்து இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி நிறைய பேர் வந்து திருடவும் செஞ்சுருக்காங்க. ஸோ அதுவுமே நடக்குது, உள்ளே இருக்காதீங்க, உங்களுக்கும் சேஃப்டி கிடையாது அப்படின்னாங்க. இங்கேயுமே நம்ம பார்க்கலாம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெட்ரூம் இது. ஆனால் இது எதுவுமே அந்த ஒரு சுச்சுவேஷன் இல்லை. ஒரு பெட்ரூம் இருந்த மாதிரியான சுச்சுவேஷன், ஒரு பாலடைஞ்ச பங்களா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த எஃபெக்ட் வந்து இங்கே தெரியும் நமக்கு. ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் முழுசாவே. இப்போ என்னன்னா, இதுக்கு நம்ம நிற்கிறோம் இல்லையா, இதுக்கு நடுவில் ரோடு, அந்த ரோட்டுக்கு பின்னாடி தான் அந்த ஆறு அப்படிங்கிறது போயிட்டு இருந்துச்சு. அங்கே நிலச்சரிவு நடந்தோடனே சேரும் சகதியமாக அதை அடிச்சுட்டு வந்து முழுமையாக வந்து இந்த விண்டோவில் அடிச்சிருக்கு, இந்த வீடை வந்து தாக்கியிருக்கு. ஸோ அதனுடைய இதுதான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காஞ்ச அந்த பச்சை இலைகள், நிறைய கல் இங்கே பார்க்கலாம் நீங்கள், கல் மரம். ஸோ இந்த மாதிரி இருந்திருக்கு. ரொம்பவுமே நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவுமே ஒரு கோரமாக தான் இருக்குது இந்த இடம். இங்கேயுமே நம்ம பார்க்கலாம், அந்த காட்டிலேருந்து அடிச்சுட்டு வந்த மரங்கள், இலைகள், தலைகள் இப்படி நிறைய இந்த இடத்துல சுற்றி இருக்குது. இங்கே ஒரு கார், இந்த காருமே முழுவதுமாகவே ஃப்ளட்டுக்குள்ளே தான் அஃபெக்ட் ஆகிருந்திருக்கு. ஸோ உள்ளேயுமே சேரும் சகதியமாக இருக்குது. இந்த கார் வந்து நாங்கள் இந்த வீட்டோட கார் அப்படின்னு கேட்டோம். இல்லை, இது வந்து இன்னுமே மேலே இருந்திருக்கு. அங்கேருந்து முழுமையாக அடிச்சுட்டு வந்து இந்த இடத்துல இந்த கார் வந்து போடப்பட்டிருக்கு. இந்த ஒரு வீடு அப்படின்னு பார்த்தா எல்லாமே அப்படி தான். இந்த வீட்லேயும் அதே மாதிரியான காட்சி தான் இங்கேயுமே பார்க்க முடியும். இங்கேயுமே ஒரு 2 வீலர். ஸோ இங்கேயுமே நம்ம பார்க்கலாம் ஒரு 2 வீலர். ஸோ இந்த வீட்டில் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு புது வண்டி மாதிரி தான் இருக்குது திரும்பி பார்க்குறதுக்கு. ஆனால் அது வந்து இந்த புயலில் பயங்கரமாக சேதமடைஞ்சு ஓட்டவே முடியாத அளவுக்கு பயங்கரமாக சேதமடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஊரே வந்து என்ன சொல்லணும்னா முழுமையாகவே காலியாக இருக்குது. அடுத்து வரக்கூடிய தலைமுறையினர் இல்லை வந்து இங்கே இருந்த மக்கள் இனிமேல் இந்த இடத்துல வந்து வாழ முடியுமா அப்படிங்கிறதே இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. இங்கேயுமே பார்க்கலாம் ஒரு ஜீப் இருக்குது. இந்த ஜீப்லேயுமே வந்து பயங்கரமாக சேதமடைஞ்சிருக்கு. உள்ளேயுமே வெறும் சகதிமா. இது மேலே வந்து ஏதோ பெரிய மரமோ ஏதோ விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். இங்கேயுமே அப்படி தான் இருக்குது. ஸோ எல்லாருமே அவங்களுடைய கனவுகளோடு இங்கே இருந்திருப்பாங்க. ஆனால் அது எதுவுமே இங்கே வந்து சாத்தியப்படுத்தலை அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய விஷயமா இருக்குது. இங்கே ஒரு சின்ன குழந்தையோட நோட்டு, அந்த ஹேண்ட் ரைட்டிங்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அவங்களுடைய நோட்டும் அப்படிதான் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக சிதறி கிடக்கு. அவங்க வீட்டில் இருந்த குழந்தைங்களோட பேகு, அவங்க வீட்டில் யூஸ் பண்ண திங்ஸு, கேஸ் சிலிண்டர்ஸு, அவங்க வச்சுருந்த பணங்கள், நகைகள், அவங்க வீட்டுக்குள்ளே இருந்த அத்தியாவசிய பொருட்கள், அவங்க யூஸ் பண்ண வண்டி, இப்படி எல்லாமே ஒரு ஊரே வந்து ஒரு சுடுகாடாக இருக்குன்னா இது யாராலுமே நம்ப முடியல. இப்போ இந்த வீடுமே நம்ம பார்க்கலாம். இது வந்து இந்த கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய வீடு. ஆக்சுவலாக இந்த வீடு வந்து கரையோடைய முதல் ஸ்டார்டிங்கில் இருக்குன்னு சொல்கிறான். கரை அப்படிங்கிறது இன்னுமே உள்ளே தள்ளி இருக்குது. அதையுமே நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இங்கே பார்க்கலாம், கிட்டத்தட்ட இந்த வீடு வந்து மேல் போர்ஷன் அப்படிங்கிறது புதுசாக பில்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எவ்வளோ கொடூரமாக இருக்குது பாருங்கள். நைட்டு இங்கே உறங்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து இந்த பெரிய பெரிய பாறைகள் உடுந்து வந்து இந்த வீட்டில் இடித்து அதை அப்படியே முழுமையாக இடிஞ்சு கிடக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கலாம். அங்கே மேலே பெட் இருக்குது, இங்கே அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் அதையுமே நம்ம பார்க்கலாம். இந்த கட்டிலெலாம் சரிஞ்சு கிடக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கலாம். நீங்கள் கேமரா வழியாக பார்க்குறது அப்படிங்கிறது வேறு, ஆனால் இங்கே நேரில் களத்தில் நின்று பார்க்குறதுங்க வேறு. ரொம்ப 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 கொடூரமாக இருக்குது. இன்னுமே கேமரா மூலிமா நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்வே ஆகுது அப்படிங்கிறது தெரியல. இங்கே உள்ளேயுமே நீங்கள் பார்க்கலாம், அவங்க வாழ்ந்த இடத்துல முழுசாகவே அங்கேயுமே டிவி எதோ கிடக்கு. இதெல்லாம் எப்படி உள்ளே போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்குது. எல்லாமே கேஸ் சிலிண்டர் வீட்டு வாசலில் இருக்குது, கிச்சனில் இருக்கக்கூடிய கேஸ் சிலிண்டர் வீட்டு வாசலில் இருக்குது. இங்கே அந்த வீட்டினுடைய ஒயர் கனெக்ஷன் எல்லாம் இங்கே ரோட்டில் வந்து கிடக்கு. கிட்டத்தட்ட 3 தடவை நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. இதே இடத்துல அந்த நிலச்சரிவு அப்படிங்கிறது, மண் சரிவு அப்படிங்கிறது 3 தடவை நடந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு வீடு இருந்திருக்கு. அந்த வீடை இந்த பாறை வந்து இடித்து முழுமையாக தரமட்டமாக்கியிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ஸ்ட்டை பேசுகிறப்போ அதான் சொல்கிறாங்க, இராணுவத்தினருமே அதான் சொல்கிறாங்க, இது எங்களாலே நாங்கள் இதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு கொடூரமான ஒரு விஷயத்தை நாங்கள் பார்த்ததே கிடையாது அப்படி தான் சொல்கிறாங்க. எல்லா மக்களுமே இங்கே கதறிட்டு இருக்காங்க. இந்த ஊரில் இப்போ யாருமே கிடையாது. மீடியா பீப்புள்ஸ் இருக்கும், ஒரு சில தன்னார்வலர் இருக்கும், அவ்வளோதான். தி சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். Hindustan Educational Institutions. Admissions open.